மாணவர்களே வணக்கத்துடன் உங்கள் செந்தில்குமார். இன்னைக்கு நிறுத்தி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டைபோல் அப்படின்னு ஒரு கொஸ்டின் பார்த்தோம். 5 வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. அதில் வெக்டர் வடிவம் எழுதணுமா சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க சில கமெண்ட்ஸ் பாக்ஸில். அது எழுதணுங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அந்த ஒரு விஷயம் அசூஷியம் ஞாபகம் இருக்கணும் இல்லை அப்படின்னா அது தாராளமாக நீங்கள் எழுதாமல் இருக்கணும் விஷயம் இல்லை. அதனால எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது, பயப்படணும். ஓகேவா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த பேட்ச் செகண்ட் பேட்ச், அதாவது 5 மார்க் ஃபர்ஸ்ட் பேட்சில் 3 பார்த்தோம். இப்போ செகண்ட் பேட்சில் அடுத்த கொஸ்டின் 4th. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காஸ் லா அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லா அப்படின்னு பார்க்கணும். இதை டைரக்டாக நம்ம பார்க்க முடியாது. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தாதான் புரிஞ்சாதான் அந்த காஸ் லா உள்ளே நீங்கள் போகலாம், இல்லைன்னா சுத்தமாக புரியாது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒன்று நான் சொல்கிறேன். இதில் சில விஷயங்கள் சின்ன சின்னதாக நான் தமிழையும் எழுதி கொடுப்பேன், அது புரியறதுக்காக அந்த விடுதலை கிடையாது, ஞாபகம் வச்சுக்கணும். கான்செப்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், அது 1.6 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்ன அப்படின்னா, the number of electric field, the lines of force crossing through the given area, that is called electric flux. Then definition: electric flux, the number of crossing through the number of lines of force crossing through the given area, that is called electric flux. இது எழுதலாம் ஒரு மேட்ச் உடைய வடிவத்தில் எழுதலாம். பை ஈக்குவல் டு EA cos theta அப்படின்னு எழுதலாம். இந்த கான்செப்டை தான் நம்ம ஒரு லெவலில் பார்த்துட்டு திருப்பியும் நம்ம அப்படி ஃபார்வர்ட் பண்ணி வந்துட்டு திருப்பி நம்ம அடுத்த போகிறோம். இப்போ பாருங்க, எழுதி முடிச்சாச்சு. ஒரு சின்னதாக ஒரு டயக்ராம் கொடுத்துருக்க பாருங்க. டயக்ராம் முன்னாடி உங்களுக்கு கூலுமை பற்றி நமக்கு தெரியுங்களா? கூலும் அப்படிங்கிறது 2 சார்ஜ் பிட்வீன் ஃபோர்ஸ் எப்படி கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாரு. எப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, -Q + Q அப்படின்னா அது என்ன ஆகும்? அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தெரியும். அதே மாதிரி -Q - Qனா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். இது யாருடைய கான்செப்ட் அப்படின்னா கூலும்ஸ். அவருடைய ஃபார்முலா தெரியும். F is directly proportional 1/4πε0 Q/r² அப்படின்னு நல்லாவே தெரியும். இதனுடைய கண்டினியூட்டியா தொடர்ச்சியா யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரடே பற்றி உங்களுக்கு தெரியும். நீங்க போன கிளாஸ்ல, அதாவது 11th படிச்சிருப்பீங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது. அப்ப அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது ஒரு சார்ஜ்ங்கிறது, ஒரு சார்ஜ் அவர் விட்டதை இவர் தொடர்றாரு. ஒரு சார்ஜ் தன்னை சுத்தி ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்ன கிரியேட் பண்ணுது? அதுதான் ஃபீல்டு. வாட் இஸ் ஃபீல்ட்? எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி உங்களுக்கு தெரியுமா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி என்ன? ஒரு கூலும் சார்ஜ் மேல எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. அப்போ அந்த கூலுடைய அந்த தொடர்ச்சியா அந்த ஃபாரடே அப்படிங்கிறது ஒரு சார்ஜ் தன்னை சுத்தி ஏதாவது கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கறது காட்டியிருக்க பாருங்க. இது ஒரு சார்ஜ். அந்த சார்ஜ் அப்படியே ஒரு ஃபீல்டை கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்படி கிரியேட் பண்ணும்போது நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டா, நான் நிக்கிறேன், என்னை சுத்தி ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுங்கிறத நான் உணர்றேன். அதே மாதிரி ஒரு சார்ஜ் சுத்தி ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்கிறத உணர்றேன் பாருங்க. அதுதான் that is called field. இப்ப அதுதான் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். ஒரு சார்ஜ் இருக்கு, அதை சுத்தி ஏதோ ஒரு விஷயம் கிரியேட் ஆயிருக்கு. அதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் தெரியும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி தெரியும். அது 2 ஏரியா எடுத்துக்க பாருங்க. ஏன்னு ஒண்ணு, பின்னு ஒண்ணு இருக்கு. வீடியோவில் படங்கள் தெளிவா இல்லைன்னா நீங்க புக்கை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னு ஒண்ணு இருக்கு, பின்னு இருக்கு. இப்ப ஏக்கு பி என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பில பாருங்க எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய டென்சிட்டி பாருங்க ஹை லெவல்ல இருக்கு.
அப்படி அப்படி நெருக்கமா இல்லை. அதே பாருங்க ஏ லெவல்ல பாருங்க, அதனுடைய டென்சிட்டி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அதாவது இதுல ஹை லெவலா இருக்கு, இதுல லோ லெவலா இருக்கு, இதுல நெருக்கமா இருக்கு, இதுல அப்படி கேப் விட்டு இருக்கு. இதுதான் இவரை கண்டுபிடிக்கிற விஷயம். இப்ப அந்த சென்டர் கியூ, அந்த நடு பகுதியில் விட்ட ஒரு சார்ஜ்ங்கிறது அது டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டே இருக்கு. என்ன டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா ஒரு ஃபீல்டை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம். சரி, அப்போ ஒரு சார்ஜ் தன்னை சுத்தி ஏதோ ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுதுங்கிறது நமக்கு இந்த டயக்ராம் நல்லாவே தெளிவா காட்டுது. ரைட், இப்ப அடுத்தது இந்த புக்ல 1.33 ஒரு டயக்ராம் இருக்கும். அந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து 3 டயக்ராம் இருக்கும். இந்த 3ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த டயக்ராம்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது ஃபீல்டும் ஏரியாவும் எப்படி இருக்கு பாருங்க, பேரலலா இருக்கு. அப்போ அந்த ஃபீல்ட் எப்படி இருக்கு, யூனிஃபார்மா இருக்கு. அப்ப யூனிஃபார்மா இருக்கு அப்படிங்கறதுனால அப்ப அந்த ஃபீல்டு உள்ள போயிட்டு ஃப்ரீயா வெளில வருது. அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா பை இஸ் ஈக்குவல் டு EA. அப்போ எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு, எந்த அளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த ஏரியாவில், அப்ப எப்படி எழுதலாம் நம்ம, பை இஸ் ஈக்குவல் டு EA அப்படின்னு எழுதலாம். இதுதான் இந்த இடத்துல ஃபீல்டு, எவ்வளவு ஃபீல்டு, எவ்வளவு எந்த ஏரியா, அப்போ பை இஸ் ஈக்குவல் டு EA. அப்போ இது வந்து யூனிஃபார்மா இருக்கு, அதனால இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட் டயக்ராம் பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு டோர், ஒரு கதவு ஞாபகம் வச்சுங்களேன். இந்த ஷேப் அப்படி பேரலா நிக்க வச்சிருக்கேன். இப்ப என்ன பண்றாங்க, அந்த கதவை அப்படி படுக்க வாட்டுல போட்டிருக்கேன் பாருங்க. இந்த ஃபீல்டும் ஏரியாவும் இன்க்ளைன்ட் ஆங்கிள் இருக்கு. அப்ப இன்க்ளைன்ட் ஆங்கிள் அப்படின்னா சோ இந்த ஏரியாக்குள்ள எந்த ஃபீல்டுமே இருக்காது, எந்த ஃபீல்டுமே இருக்காது. தட் இஸ் ஈக்குவல் டு 0. நோ ஃபீல்ட். பை ஈக்குவல் டு 0. நான் புரியும் நினைக்கிறேன் மாணவர்களுக்கு. ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கேன், இது வந்து யூனிஃபார்மா இருக்கு, அதாவது ஃபீல்டுக்கு ஏரியா பேரலா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்ப எப்படி இருக்குன்னா யூனிஃபார்மா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து அதே ஒரு கதவு மாதிரி ஞாபகம் வச்சுங்க. டோரை, இந்த டோரை எப்படி நிப்பாட்டுங்க, அந்த டோரை வந்து படுக்கவாட்டில் போடுங்க. அப்போ இந்த ஃபீல்டு இன்சைட்ல எந்த ஒரு ஃபீல்டு இன்சைட் த ஏரியா, அதாவது ஏரியாவுக்குள்ள இந்த ஏரியாவுக்கு எந்த ஃபீல்டுமே இருக்காது. தட் இஸ் கால்ட் 0. பை ஈக்குவல் டு 0 ஆயிடுது. ஓகே, நெக்ஸ்ட் அதே அந்த டோரை அப்படி சாத்தி வைங்களேன், அப்படி வைங்களேன், சாத்தி இந்த அப்படி சேர்த்து சாத்தி வச்சா மாதிரி. இதை பாருங்க எப்படி வச்சிருக்கும் பாருங்க. இது புக்ல இருக்கு, நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இந்த டோரை அப்படி சாத்தி வச்சிருக்கேன். ஒரு விஷயம் நமக்கு புரியல அப்படின்னா நான் ஒரு ஆங்கிள் ஏற்படுத்திக்கிறேன். இந்த பாருங்க ஏற்படுத்திட்டு பாருங்க. அதாவது இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் தீட்டா. அப்ப என்ன பண்ணிருக்கோம், இது L லென்த்னு வைங்க, இது ஏரியா ஏன்னு வைங்க. அப்ப இது எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது ஃபீல்டும் ஏரியாவும் எப்படி இருக்குன்னா நார்மல் டு த ஏரியா. அப்ப எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பை ஈக்குவல் டு நமக்கு என்ன வேணும், இந்த லென்த் இந்த லென்த், இந்த ஏரியா இந்த ஏரியா. அப்ப என்ன கொடுத்துருக்கேன், இது E cos theta னா இது E cos theta. அப்ப நான் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க, பை E flux into a field equal to E vector dot A vector. அப்ப எப்படி இருக்கு பாருங்க, இது cos theta னா இதுவும் cos theta. அதான் என்ன கொடுத்துருக்கேன். அப்ப பை is equal to EA cos theta. அப்ப L into A. அப்ப L என்றால் லென்த், அதாவது நீளம் இன்டு அகலம், அதாவது ஏரியாங்கிறது. அப்ப நான் என்ன கொடுத்துறேன், L into B, அதாவது Lங்கிறது லென்த், Bங்கிறது பிரெத். இப்ப L into B னா ஏரியா தானே. அப்ப என்ன கொடுக்கணும், A is equal to L into B னா pi is equal to E into A. பாருங்க cos theta. ஓகேவா? அப்ப என்ன கொடுத்துறோம் பாருங்க, pi is equal to
EA cos theta. இப்ப நமக்கு இந்த சிச்சுவேஷன் புரியுதான்னு பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் இது புரியுதா நல்லா செக் பண்ணுங்க. தேர்ட் ஒன் இது புரியுதா நல்லா செக் பண்ணுங்க. இப்ப நம்ம இப்பதான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு வந்து இந்த கான்செப்ட்டுக்கு இப்பதான் வந்திருக்கும். இந்த பாருங்க pi equal to EA cos theta அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள நம்ம வந்திருக்கோம். இது வரைக்கும் ஒரு சின்ன மெசேஜ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 5 மார்க்குக்கு ஒரு கான்செப்டுக்கான ஒரு விஷயம். இப்ப நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா அடுத்த விஷயத்துக்கு வரேன். இப்போ உங்க புக்ல டயக்ராம் 1.34 இருக்கு பாருங்க. அந்த 1.34ல இது என்ன சார் அப்படின்னா இது ஒரு க்ளோஸ்ட் ஏரியா. க்ளோஸ்ட் ஏரியா, இந்த க்ளோஸ்ட் ஏரியா எப்படி இருக்கு பாருங்க. ஃபீல்ட் எப்படி இல்ல பாருங்க, யூனிஃபார்மா இல்ல, நோ யூனிஃபார்ம். அப்படி யூனிஃபார்மா இல்ல, அதாவது ஒரே சீரானதா இல்ல. அப்படி இல்லைங்கும் போது நமக்கு தெரியும், இங்க பாருங்க pi is equal to E vector dot A vector. நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா the pi is equal to இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி இன்டகிரேட் பண்ணிடலாம். அப்போ pi is equal to integral of E vector dA. What is dA? அப்படின்னா இந்த ஏரியா, இந்த ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி அதை இன்டகிரேட் பண்ணி மாத்திக்கிறேன். இப்போ இந்த இடம் என்ன சார் அப்படின்னா அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து அது நோ யூனிஃபார்ம், அதாவது சீரானதா இல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்டு ஏரியா இருக்கும், அதுல யூனிஃபார்மா இருக்குன்னு உங்க புக்ல 1.35ல காட்டியிருப்பாங்க. அந்த படத்தை நீங்க உங்க புக்ல ஃபாலோ பண்ணுங்க. இப்ப நமக்கு இது வந்து யூனிஃபார்மா இல்ல, ஆனா இதுல யூனிஃபார்மா இருக்கும். அப்ப எப்படி எழுதலாம், இதே இந்த கான்செப்டை pi equal to closed integral. என்ன closed integral? அந்த ஃபீல்ட் எப்படி இருக்குன்னா ஒரே சீரா யூனிஃபார்மா இருக்கும். அப்போ closed integral வட்டம் இன்டகரல் போட்டு ஒரு வட்டம் போட்டீங்கன்னா closed integral E vector into dA vector அப்படின்னு நான் கொண்டு வர பாருங்க. இப்ப இது வரைக்கும் ஒரு சின்ன மெசேஜ், அதை நான் அடுத்து வரக்கூடிய கொஸ்டின் மெசேஜ் சொல்லியிருக்கேன். இப்ப நமக்கு என்ன சார் வேணும் அப்படின்னா காஸ்லாவை டிஃபைன் பண்ணி அதை ப்ரூஃப் பண்ணி அதனுடைய அப்ளிகேஷனுக்கு 2 அப்ளிகேஷன். இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா தனித்தனியா கேட்பாங்க. நம்ம ஒன்னா சொல்லிக்க போறோம், தனித்தனியா கேட்பாங்க. அப்போ காஸ்லாங்கிறது என்ன? What is Gauss law? Define Gauss law. If a charge Q is enclosed by an arbitrary closed surface, then the total electric flux pi E through the closed surface is. அதுல சார் அப்படின்னா ஏதேனும் ஒரு பரப்பு, அதான் ஆர்பிட்டரி, அந்த பரப்புக்குள்ள ஒரு மின்னூட்டம் சூழ்ந்திருப்பின், இந்த பரப்பினுள்ளே ஒரு மின்னூட்டம் சூழ்ந்திருப்பின் அதனுடைய மொத்த பரப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சர்ஃபேஸ் இஸ் pi equal to, நான் இந்த கான்செப்ட் அப்படியே கொண்டு வர பாருங்க. closed integral E vector dA vector equal to Q by epsilon naught. Q by epsilon naught. ஒரு ஆர்பிட்டரி சர்ஃபேஸ்க்குள்ள எவ்வளோ நம்பர் ஆஃப் புள்ளிகள், அதாவது சின்ன பகுதிகள் இருக்கு அப்படிங்கறத காட்டியிருக்கோம். அப்ப Q epsilon naught Q enclosed by epsilon naught அப்படின்னு முடிச்சிருக்கோம் பாருங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க். இப்ப இந்த இடத்துல நான் என்ன கொடுத்துருக்கேன், இந்த காஸ் லாவை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது, ஒரு சின்ன டயக்ராம் பாருங்க. ஒரு க்ளோஸ்ட் சர்ஃபேஸ், அதுல இன்சைட் தி சார்ஜ் Q, டிஸ்டன்ஸ் R. இப்போ என்ன பண்ணிருக்கோம், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட்வர்ட் ஆல் டைரக்ஷன், இந்த பகுதியை சுற்றி வெளி நோக்கி
ஃபீல்டு இருக்கு அப்படின்னு காட்டியிருக்கேன். இதுதான் இந்த டயக்ராமுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளைன். இப்போ பாருங்க, நான் என்ன எடுத்திருக்கேன் பாருங்க, இது ஒரு ஸ்மால் ஏரியா dA வெக்டர். இப்போ எனக்கு என்ன வேணும், உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே, ஒரு பாருங்க πa ஈக்குவல் டு E இன்டு dAன்னு நமக்கு தெரியும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒவ்வொரு புள்ளியிலும் என்ன இருக்கும், ஃபீல்டு இருக்கும். ஒவ்வொரு புள்ளியிலும் ஃபீல்டு இருக்கும். அப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்னா, நான் அதுல ஒரு சின்ன பகுதி எடுத்திருக்கேன். அந்த சின்ன பகுதியினுடைய அதை கால்குலேட் பண்ண அதனுடைய மொத்த பரப்பு அப்படிங்கும்போது பாருங்க, ஸ்மால் ஏரியா எடுத்துக்கிட்டேன். π ஈக்குவல் டு E இன்டு dA நமக்கு தெரியும். அப்போ டோட்டலா கன்சிடர் பண்ணுவோம், எல்லாத்துலயும் இருக்கும். அதுல ஒரு பகுதி இந்த பார்ட் எடுத்துக்கிறேன். அதனுடைய மொத்த விஷயமான கிரியேட் பண்ணும்போது அப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கும். அப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ்ங்கிறது என்ன, இந்த ஸ்மால் ஏரியாவெல்லாம் அப்படியே நான் ஒட்டுமொத்தமா நான் அப்படி செஞ்சேன்னா அதான் டோட்டல் ஃப்ளக்ஸ். இங்க பாருங்க, டோட்டல்ங்கும் போது இந்த சர்ஃபேஸ், இந்த ஸ்பியர் சர்ஃபேஸ் π equal to நமக்கு ஏற்கனவே தெரியும், க்ளோஸ் இன்டெக்ரல் E வெக்டர் into dA, ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படி கொடுத்திருக்கு பாருங்க. இப்ப நான் திருப்பி என்னுடைய கண்டினியூட்டியை உங்களுக்கு எழுதுறேன். உங்க கண்டினியூட்டியை அதை எழுத போறோம். காஸ் லாவுடைய அடுத்த ஈக்குவேஷன் பாருங்க. நான் என்ன கேட்டாங்க அப்படின்னா, இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். அப்ப நம்ம என்ன, இந்த ஏரியா வந்து எடுத்துக்கிட்டோம்னா π ஈக்குவல் டு E இன்டு dA, மொத்த டோட்டல் சர்ஃபேஸ் வேணும்னா இதை அப்படியே என்ன பண்றேன், இன்டகிரேட் பண்றேன். இப்ப பாருங்க, இன்டகிரல் க்ளோஸ் இன்டகிரல் E இன்டு dA, ஈக்குவேஷன் நம்பர் 3. அப்ப நம்ம டோட்டல் சர்ஃபேஸ்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் தான் இருக்கு, r டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம், E தான் நமக்கு தெரியும், ஆல்ரெடி நமக்கு இந்த ஈக்குவேஷன் தெரியும். அது q by 4 pi epsilon r square தெரியும். dA என்ன அப்படின்னா, இது சர்ஃபேஸ் ஸ்பியர்னுடைய ஃபார்முலா, ஏரியா ஆஃப் தி ஸ்பியர். அப்ப எப்படி இருக்கு, 4 by r square. பாருங்க, இத அப்படியே டவுன் பண்றேன். இந்த இடத்துல பாருங்க, இந்த E னுடைய வேல்யூ அப்படியே அப்ளை பண்றேன். க்ளோஸ் இன்டெக்ரல் dA. அப்ப dA வை என்ன பண்றேன், இன்டெகிரல் பண்றேன். இன்டெகிரல் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ எவ்வளவு அப்படின்னா, இதனுடைய வேல்யூ எடுத்துக்கிறேன். அப்போ இந்த இடத்துல 4 by r square. இப்போ என்ன பண்றேன், இந்த 4 இந்த π r square கேன்சல். இது என்ன பாருங்க, π is equal to q by epsilon r. நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுல ஒரு தனி ஒரு சின்ன ஒரு 2 மார்க் தான் பார்த்துருக்கோம். இதனுடைய கண்டினியூட்டியை நம்ம அடுத்ததுல பார்க்க போறோம். இருந்தாலும் இப்ப இது காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, அவர் கண்டுபிடிச்சிருக்கார், நான் கண்டுபிடிச்சேன்னா ஏன் சர்ஃபேஸ், நீ கண்டுபிடிச்சேன்னா உன்னுடைய சர்ஃபேஸ். அப்ப எப்படி வேணாலும் ஒரு சர்ஃபேஸ் இருக்கும், அதாவது இப்படியே இருக்கும், இப்படியே இருக்கும், அதே மாதிரி இந்த பகுதியாக இருக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு மெட்டீரியல், ஒரு பொருள், அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ், அதாவது ஃபீல்ட் வந்து அந்த சார்ஜ் வந்து ஃபீல்டை கிரியேட் பண்ணும் அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி. இதான் நம்ம அந்த விஷயத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திருக்கோம். அப்போ காசியன் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது அவர் கண்டுபிடிச்சதுனால அவருடைய பேர் வச்சாங்க. அப்போ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரியும் ஃபீல்டு கிரியேட் ஆகும். இப்போ இதனுடைய அப்ளிகேஷனை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. ரொம்ப 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 நன்றி மாணவர்களே.